அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வீட்டில் என்ற கிரகங்கள் தரும் பலனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா ஜோதிடத்துல 8ஆம் இடம் அப்படின்னாலே ஜாதகர்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா 8ஆம் இடத்துல ஆயுள்ன்ற ஒரு முக்கியமான காரகம் ஒளிந்திருப்பதனால எல்லாருக்குமே 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் என்று தசை நடந்துச்சுன்னா உடனே பயம். அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்ல கிட்டத்தட்ட 20% அப்பாயின்மெண்ட் 8இல் என்ற கிரகத்தை வைத்துதான் அப்பாயின்மெண்ட் வர்றதை பார்க்க முடியுது. ஏன்னா இயல்பாகவே 8இல் கிரகம் அமரும் பொழுது ஜாதகருக்கு ஒரு புரிதல் ஒண்ணு வந்துடும். என்ன புரிதல் வரும்னா ஒரு பய உணர்வுகள் வரும். ஏதேனும் ஒரு வகையில் வாழ்க்கையில் செக்யூர் இல்லையோ அப்படின்ற மாதிரி பயம் வரும். இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா 8இல் ஒரு கிரகம் நின்றுட்டாலே அந்த ஜாதகருக்கு இது போன்ற எண்ணங்களை கொடுத்துருது. ஆனால் அது அப்படித்தான் செயல்படுமா? 8இல் என்ற கிரகங்கள் தசை யோகமே செயல்படாதா, அவயோகங்கள் தான் கொடுக்குமானா? 8ஆம் இடத்தில் என்னென்ன காரகம் இருக்கிறதுனா ஆயுள் இருக்கிறது, திடீர் இழப்புகளை பற்றி 8ஆம் இடம் சொல்கிறது. அதுபோல ஜாதகருடைய மறைவு வாழ்க்கை அல்லது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அடிமைத்தனத்தையும் இந்த 8ஆம் இடம் உறுதிப்படுத்துகிறது. எந்த விதமே செய்யாம கை காலெல்லாம் கட்டி போட்டது போல ஒரு அறையில் அடைத்து வைப்பது, இருள் பொருந்திய நிலைகளிலே இருப்பது, ஒரு ஜாதகருக்கு வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் இந்த 8ஆம் இடம் குறிக்கிறது. அதுபோல மறைவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் 8ஆம் இடம் குறிக்கிறது. இதெல்லாம் ஒரு வகையில நெகட்டிவான விஷயங்கள். அதே 8ஆம் இடத்துல என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்குன்னா, ஒரு மனிதன் பெரும் தனத்தை பிறருடைய சொத்துக்களை பெறணும்னா 8ஆம் இடத்தின் வாயிலாகத்தான் பெற முடியும். பூர்வீகம் இல்லாமல் வெளிநாட்டில் சென்று வாழ்க்கை வாழணும். வெளிநாட்டுல இருக்கிறதுல கிட்டத்தட்ட 60% பேருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தோட கிரகம் தொடர்புல இருக்கும். ஒண்ணு 8ஆம் இடத்ததிபதி தசையா இருக்கும், அந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற கிரகங்களுடைய தசா புத்திகளை தான் அவர் வெளிநாட்டுல ஜீவனம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதுபோல 8ஆம் இடம் தான் ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய சூழலில் யோகமா இல்லை, ஒரு நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கிறார், ரொம்ப வருஷமா அவருக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு இடம் மாறுறார், மிகப்பெரிய வெற்றி கிடைக்குதுன்னா அந்த மாற்றத்தை உறுதி பெறுவது 8ஆம் இடம் தான். மாற்றங்கள் எப்போதுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கு 8ஆம் இடம் காரணம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பிசினஸ் ஒரு 10 வருஷமா நல்லாவே போகாது, இருந்தாலும் அந்த பிசினஸ் பண்ணுவாங்க. திடீர்னு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் என்ற தசை நடத்துக்கு தொழிலை மாத்திருப்பாங்க, மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும். அப்போ ஒரு மனிதனை வாழ்க்கையில் பெரும் யோக கட்டத்திற்கு எடுத்து செல்வதும் இந்த 8ஆம் இடம் தான். வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கறதும் இந்த 8ஆம் இடம் தான். பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்களில் ஜொலிப்பதும் இந்த 8ஆம் இடம் தான். பிறருடைய சொத்துக்கள் சேர்றது 8ஆம் இடத்தின் மூலியமாகத்தான். அதுபோல வெளியே சொல்ல முடியாத பெரும் பணங்களை திடீரென்று ஏற்படுத்தி கூடிய இந்த விபரீத ராஜயோகங்களும் இந்த 8ஆம் இடத்தின் மையமாகத்தான் நிகழ்து. பல நல்ல யோகங்களும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுன்றத உறுதிப்படுத்திக்கிறோம். பெரும்பாலும் வெளிநாடு தூரதேச அமைவுகளில் ஜாதகருக்கு வாழ்க்கையை 8ஆம் இடம் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட 8ஆம் இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கு. ஒவ்வொரு கிரகமும் எப்படி பலன் செய்யும் நம்ம மீண்டும் சொல்றோம். லக்ன யோகர் 8இல் மறைவு வருவாயின், லக்னத்திற்கு திரிகோணாதிபதி 8ல மறைஞ்சிருக்கிறாருன்னா பயம் வேண்டாம். வெளிநாடு தூரதேசங்களுக்கு உங்களை இட்டு செல்வார், ஆதிபத்தியத்தை மறைத்து உங்களை வாழச் செய்வார். அதுதான் பலனே தவிர அவயோகம் இல்லை. அதுபோல அவயோக கிரகமே 8இல் ஸ்தான பலம், 8 8லே ஸ்தான பலம் பெறுகிறார். எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் திரிகோணாதிபதி தொடர்பை பெற்று இருக்க வேண்டும். தொடர்பு இல்லைன்னா பாதகத்தை செஞ்சிருவார், பிரச்சனையை கொடுப்பார். கண்டிப்பா லக்ன யோகர்களுடைய தொடர்பை 8ஆம் இடம் பெற்றே இருக்க வேண்டும்ன்றத உறுதி. இதையான் சொல்றேன்னா, வெளிநாடு கிட்டத்தட்ட 100% பேர் வெளிநாட்டுல இருக்கிறார். ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டா அதுல 60% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார். காரணம் என்ன? மறைவாக தசை நடத்தினோம், யோகாதிபதி தொடர்பு இருக்காது. 40% பேருக்கு தான் யோகாதிபதி தொடர்பு ஏற்பட்டு வெளிநாட்டுல மகிழ்ச்சிகரமாக வாழ்வாங்க. நிறைய பேர் பார்க்கலாம், பெரிய லட்சக்கணக்கெல்லாம் சம்பளம் ஆகும், கிட்டத்தட்ட மாத வருமானங்கள் கூட நம்ம கிளைண்ட் சில பேருக்கு கூட ஒரு 18 லட்சம் 17 லட்சம் வரைக்கும் கூட பேமெண்ட் இருக்கும். ஆனால் மனதில் திருப்தி இருக்காது. ஏன்? குடும்ப பிரச்சனை இருக்கோ அல்லது ஜாதகருக்கு சந்ததி பிரச்சனையை கொடுக்குது. காரணம் எப்பொழுதுமே 8ஆம் இடத்தோடு திரிகோண தொடர்புகள் யோக பலனை கொடுக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். 8ஆம் இடத்தில் திரிகோண தொடர்புகள் இல்லாமல் இருந்து தனித்து வலுக்கிற பொழுது வெளியில அமைச்சுடுது சில சிரமங்களோட. அதுபோல 8ஆம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. அப்ப பார்த்துட்டோம், யோக பலன் தான் நிறைய இருக்கு. எதிர்பாராத வாழ்க்கை மாற்றங்களும் 8ல தான் இருக்கு, அதுபோல வீழ்ச்சியும் 8ல தான் இருக்கு. லக்ன யோகர் அவயோகர் அப்படின்ற பாயிண்ட்டுக்கே வரல. 8இல் கிரகம் அமர்ந்தால் எப்படி பலன்கள் இருக்கும், ஜாதகருக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். எப்பொழுதுமே ஆதிபத்திய காரகங்களை அமர்ந்த கிரகம் தன் காரகத்தின் வாயிலாகவே செயல்படுத்தும் அப்படின்ற அமைவுகள்ல 8இல் சூரியன் யோகமா இருந்தாருன்னா அரசு பணங்கள்லாம் சேரும் ஜாதகருக்கு. அரசாங்கம் சார்ந்த லாப வளங்கள் ஜாதகருக்கு வேலை செய்யும். சீக்கிரட்டா அரசாங்கத்துக்கு வேலை செய்வார், அல்லது அரசாங்கத்தோட ஏதேனும் ஒரு வகையில டைப் ஒப்பந்தம் மறைவு பாவங்கள்ல பணம் சம்பாதிப்பார். அவயோகமா இருந்தாருன்னா அரசாங்கத்தில மாட்டிக் கொள்வார், அரசாங்கத்திடம் சிக்கிக்கொண்டு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். அதுபோல இழப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் அரசாங்கத்தின் மூலியமாக தான் ஜாதகருக்கு வந்து கொண்டு இருக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். சந்திரன் 8ல மறைகிறார், மனோகாரகர். நிறைய பேருக்கு பயம் உண்டு, மனசு சரியில்லாம போயிருமோ சஞ்சலத்தோடன்னு. சந்திரன் 8இல் மறைவு பெற்று இருக்கும் பொழுது ஜாதகருக்கு லக்ன யோகரா இருக்கிறாருன்னா வெளிநாடு தூரதேசத்துல பெரும் யோகங்களை அனுபவிப்பார். லக்ன யோகரா இருந்தார்னா,
லக்ன அவயோகரா இருக்கிறார், எட்டுல மறைஞ்சிட்டார் சந்திரன், திரிகோண பார்வையில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு எப்படி இருக்கு? பெண்களால் சில ஆதாயம் இல்லாத நிலைகள் ஏற்படுது, பெண்களால சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஜாதகருக்கு சில அவமானங்கள் ஏற்படுகிறது. அதே சந்திரன் யோகரா இருந்தாருன்னா, யோகர்னா எப்படி? திரிகோணாதிபதியில் தொடர்புல இருந்துட்டாருன்னா பெண்களால் அதிர்ஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத தன வருமானங்களை கொடுத்து விடுகிறார். எட்டில் செவ்வாய், எட்டுல செவ்வாய் இருந்தா கொஞ்சம் விபத்து, வண்டி வாகன வசதி, வாகனங்கள்ல கவனமா போகணும். ஏன்? செவ்வாய் அவயோகரா இருக்கும் பொழுது. யோகரா இருக்கிறார்னா ஜாதகருக்கு எதிர்பாராத பூமிகள் வந்து சேரும், திடீர்னு எதிர்பாராத சொத்துக்கள், பிறருடைய சொத்துக்களை ஜாதகர் அனுபவித்துக் கொள்வார், அதன் மூலியமாக ஆதாயம் பண்ணுவார், நில உடைமைகள் உண்டு, பூமியை பூர்வீகத்தை தாண்டி வெளியிடங்கள்ல ஜாதகருக்கு பூமிகள் அமையுன்றத உறுதிப்படுத்துறோம். ஆயுளை பற்றி இங்க பார்க்கவே வேண்டாம். ஒரு மனிதனுடைய ஆயுளை உறுதி செய்வது ஆதிபத்திய வீட்டின் தன்மை, ஆதிபத்திய வீட்டதிபதியினுடைய வலு, காரகரான சனி, இந்த மூன்றின் அடிப்படையில தான் ஆயுளை நம்ம வரையறுக்கணும். 40-40-80 120 வருடங்களையும் நம் மூன்று அடிப்படையில தான் பார்க்கணும். அமர்ந்த கிரகங்களை வைத்து பார்க்க கூடாது. ஒரு உதாரணத்திற்கு கன்சல்டேஷனே அப்படித்தான் வருது. 8ல கிரகம் இருந்து தசை நடந்ததுன்னா ஆயுள் எதுவும் பங்கம் வந்துருமான்னு. ஆயுள் பங்கத்தை தசைநாதன் கொடுப்பாரா அப்படின்னா விதிப்படி திரிகோணமும் ஆதிபத்திய வலுவும் ஒரு மனிதனுக்கு உறுதியாக வேண்டும். அதை பொறுத்துதான் ஆயுள். 8ல எந்த கிரகம் அமர்ந்து தசை நடத்தினாலாம் பிரச்சனையே கிடையாதுன்றதை உறுதிப்படுத்திடுறோம். ஸோ அதுபோல் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது யோகமா இருந்தா பூமி எல்லாம் உண்டு, நல்ல பலன்கள்லாம் உண்டு. அவயோகமா இருந்தானா வண்டி வாகன ஆக்சிடென்ட், விபத்துகள் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். யோக செவ்வாயா இருந்துட்டாருன்னா ஜாதகர் பூர்வீகம் இல்லாம தொலைதூரத்திலேயே கௌரவ பெயர்ப்புகள் அதிகாரத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பார். 8ல் ராகு, பயம். முதல் விஷயம் 8ல ராகு இருக்கு இல்ல கேது இருக்கு, கேது அடுத்து பார்க்கலாம். ராகு அமர்ந்துட்டாருன்னா ஒரு மரண பயம் ஒண்ணு உருவாயிடும். அவயோகமா இருந்துட்டாருன்னா ஜாதகருக்கு சுயபுத்தியில மட்டும் இது இருக்கும். ராகு தசை ஸ்டார்ட் ஆனே சுயபுத்தியில ஜாதகர் எங்க போனாலும் இது இப்படி ஆயிடுமோ, அப்படி நடந்துருமோ, உடல்ல சின்ன உபாதை தான் வந்திருக்கோம், பெரிதா கற்பனை பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய கனவுகள்லாம் காய்ச்சிக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திப்பார். இதெல்லாம் ராகு கொடுக்குறார். ராகு யோகரா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா வெளிநாடு வாழ்க்கை, ஃபாரின் போறீங்க, வேறு மதம், வேறு இனம், வேறு மொழி பேசக்கூடியவங்கள்ட்ட செயல்பட்டு வெற்றிகள் கிடைக்குது, பெரிய பிரம்மாண்டமான பெயர் புகழ் கிடைக்குது, செல்வ வளங்கள் கிடைக்குது, வெளியே சொல்ல முடியாம பெரும் தனத்தை சம்பாதிக்கிறீங்க 8ஆம் இடத்தின் மூலியமாக. அவயோகமா இருந்தாருன்னா ஜாதக சிறைவாசம் செல்றது அல்லது பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு ஒரு இடத்தில் தலைமறைவாக வாழ்வது, இது போன்ற செயல்களை கொடுத்து விடுகிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். குரு 8ல் அமர்ந்திருக்கிறார். அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு. தனித்த குருவாக 8ல் மறையக்கூடாது. கிரக இணைவோடு பார்வையோடு இணைவோடு இருந்துட்டாருன்னா யோகம். இந்த 8ல மறைஞ்ச குரு என்ன பண்றார்? யோகரா இருந்தாருன்னா வெளிநாட்டு வாழ்க்கை கொடுக்குறார். அவயோகரா இருந்துடுறார், 8ல மறைஞ்சிருக்கிறார், ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? அப்போ திரிகோண தொடர்பு இருந்தா மறுபடியும் வெளிநாட்டு வாழ், வெளிநாடு தூரதேசத்தில் பெயர் புகழோடு வாழ்கிறார், பூர்வீகம் இல்லாமல் வெளி மாநிலங்கள்ல பெயர் புகழோட வாழ்றார் குரு அமரும் பொழுது. அவயோகரா குரு அமர்ந்துட்டாருன்னா ஜாதகருக்கு புத்திரர் இருந்தாலும் புத்திரனால் பிரயோசனை, குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளாலும் ஆதாயம் இல்லை, தனத்திற்கு போராடுறாரு. அவயோகரா இருந்து குருதசை 8ல இருந்து அமைஞ்சிச்சுன்னா. யோகரா இருந்துட்டாருன்னா வெளியூர் தூரதேசம் சென்று பெரிய கௌரவ பெயர் புகழை பெறுகிறார், புது சாம்ராஜ்யம், பூர்வீகம் இல்லாம வெளியிடங்கள்ல தன் குழந்தைகளோடு செல்வ வளத்தோடு வாழ்கிறார். சனி பகவான் 8ல ஆயுள் காரக கிரகம் ஆதிபத்திய வீட்டில் அமர்கிறார். இது என்ன பண்ணும்? காரக பாவராசி என்ற விதி உட்படுவான்னா கண்டிப்பா கிடையாது. சனிக்கு மட்டும், ஆயுள் காரகருக்கு மட்டும் அந்த விதி விலக்கு உண்டு. ஆயுள் பலத்தை அதிகரிக்கும். ஜாதகரே சற்று பிறரை ஏமாற்றக்கூடிய எண்ணங்கள்லாம் உண்டு. சனிதசை நடப்புல வந்துச்சுன்னா ஜாதகர் சனி மொழி இருளோட இருந்தா ஏமாற்றுவார். ஒளிபொருத்திய நிலையில இருந்ததுன்னா எண்ணெய், கனிம வளங்கள், பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள், நிலத்தடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள், இயந்திரங்களின் மூலியமாக ஜாதகருக்கு ஆதாயத்தை கொடுத்துறார். பூர்வம் இல்லாத வெளியிடத்துல பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய தொழில்களை தொடங்கி சாம்ராஜ்யத்துல வெற்றி பெற்றுறார். அவயோகமா இருந்து விட்டால் சாதகர் அது வஞ்சிப்பது அல்லது ஏமாற்றுவது இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார். சிறைவாசம் போன்ற இருள் தன்மையில் மாட்டிக்கொள்கிறார். புதன் 8ல, புத்திகாரகர் 8ல மறைகிறார். ஒரே விஷயம், 4ஆம் இடம் எப்படி இருக்கிறது, அதிபதி எப்படி இருக்கிறது, அதை பொறுத்துதான் பலன் இருக்கும். ஜாதகர் கல்வி உண்டா கல்வி இல்லையான்றதுலாம். 8ல மறைஞ்சிட்டாலே புதன் உடனே பலன் கொடுக்க மாட்டாருன்னு இல்ல. 8ல் மறைந்த புதன் ஆராய்ச்சி படிப்புகளை கொடுப்பார். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தக்கூடியவர்கள்லாம் 8ஆம் இடத்தில் புதனுடைய தொடர்புகள் இருக்கும். ஏனென்றால் ஆராய்ச்சிகளை மேம்படுத்தி கொண்டே இந்த புதன் வருகிறார். அதுபோல் ஜாதகருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாக இருக்கும். டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் இது போன்ற பெரும் விஷயங்களை ஜாதகர் அமர்ந்த இடத்திலிருந்து செயல்படுத்துவார். சாப்ட்வேர், பொறியியல், டெக்னாலஜி போன்ற இடங்களை மறைவு வாழ்க்கை, ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு உலகளாவிய வணிகம் செய்வது, இது போன்ற செயல்பாடுகள்லாம் இந்த 8ஆம் இடத்து புதன். அவயோகமா இருந்துட்டாருன்னா என்ன பண்றார்? புதன் திருட்டுகளை ஏற்படுத்துவார். அதே புதனே இன்டர்நெட், தொலைத்தொடர்பு மோசடிகள், இந்த கும்பல்கள், ஆன்டி வைரஸ், அதாவது வைரஸ் அட்டாக் பண்றது, இல்ல கரப்ஷன் பண்றது, கம்பெனியோட ஹார்ட் டிஸ்கை திருடுறது, இது போன்ற மறைவு வழிகளில் ஏதேனும் ஒரு வகையில டெக்னிக்கல் டெக்னாலஜி ஸ்கேம் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் இந்த 8ஆம் இடத்து புதன் அவயோகத்துல. யோகமா இருக்குது, யோகமா இருக்குதுன்னா நேரடியாக வியூகம் வகுக்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஜாதகர் செயல்பட்டு விடுவார். அவயோகமா இருக்கும்பொழுது ஆதிபத்திய பலனும் சற்று குறைபடும்ன்றத உறுதிப்படுத்துறோம்.
கேது 8ஆம் இடத்துல, ஞானக்காரகர் மோட்சக்காரகர் 8ஆம் இடத்துல, ஜாதகருக்கு மரண பயம் இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் ஆயுளை பற்றின பங்க பயம் ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும். யோகரா இருந்தாலும் அவயோகரா இருந்தாலும், திரிகோணாதிபதியை பார்த்தாலும். அதுபோல் 8ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்கள்ல சில ஆதாயம் கொடுக்கிறார். திரிகோணாதிபதியில் தொடர்புல இருக்கும் பொழுது பூர்வீகம் இல்லாம வெளியிடத்துல இருக்கிறீங்க, ஆன்மீக சிந்தனை கொடுக்கிறார். இந்த பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற இருள் சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாம் 8ஆம் இடத்துக்கு ஏது உதவி புரிஞ்சார். ஒரே விஷயம் ஜோதிடம், வேத ஜோதிடம் சொல்றது, இறைவானாகட்டும் அல்லது இறை நம்பிக்கைகளாகட்டும், சித்து விளையாட்டுகளாகட்டும், மாந்திரிகங்களாகட்டும், எல்லாம் மனம் சம்பந்தப்பட்டவையே. 5ஆம் இடம் தொடர்பு. அதுபோல் கேது சம்பந்தப்பட்டவையே. கேதுதான் கண்ணுக்கு புலப்படாத, பிரபஞ்சத்திற்கு தென்படாத விஷயங்களின் ஞானத்தை கிடைக்கக்கூடிய கிரகம். அப்ப கேது 8ல் இருள் பொருந்தி இருந்தால் ஆன்மீகம், பில்லி சூனியம் ஏவல் போன்ற விஷயங்கள்ல ஜாதகம் பயந்துகிட்டே இருக்கிறார். யோகமா இருந்தா ஆராய்ச்சி பண்றார், நிறைய கண்டுபிடிப்புகள் நிறுத்துகிறார், அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார், பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறார். 8ல் சுக்கிரன் மறைகிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 8ல் சுக்கிரன் எப்பொழுதுமே தனித்து வலுக்க கூடாது. வலுத்தா இல்வாழ்க்கை இல்ல. ஒண்ணு ஜாதகருக்கு திருமணம் நடந்திருந்து ரிலேஷன்ஷிப்ல சாட்டிஸ்பிகேஷன் இருக்கிறது இல்ல, திருமணமாகி அதாவது இல்வாழ்க்கை சுகங்கள் ஜாதகருக்கு அனுபவிக்கிற திராணி இல்லாமல் போய்விடுகிறது. அல்லது 8ல் மறைந்த சுக்கிரன் நேரடியாக சிற்றின்பத்தை அனுபவிக்க முடியவில்லை, குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லாம அடிச்சிடறார். எப்போ சுக்கிரன் தனித்து வலுக்கும் பொழுது. கிரக இணைவு திரிகோணாதிபதியோட தொடர்புல இருக்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சிற்றின்ப பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகள் இருக்கிறது, ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. அவயோகராகி வலுப்பெற்று விட்டால் என்றால் குடும்ப வாழ்க்கையே இல்லை. ஒன்று துணைவர் இல்ல, திருமணமான துணைவர் இல்லாம போயிடுது, அல்லது துணைவர் இருந்தாலும் கூட திருப்திகரமாக இல்வாழ்க்கை இல்லை. இது போன்ற பிரச்சனைகளை இந்த 8ஆம் இடத்து சுக்கிரன் கொடுக்கிறார். திரிகோணமோ கிரக இணைவோ பெறும்பொழுது சகித்து கொண்டு ஓகே அப்படின்ற அளவுக்கு பலனை கொடுக்கிறார். எனினும் 8ல் சுக்கிரன் மட்டும் சற்று காரக முரண்பட்டது. கிரக இணைவு கிரக தொடர்போட இருந்தா மட்டும்தான் வெளிநாடு தூரதேச வாழ்க்கை வெற்றி. இங்கு கிடைக்கிறது இல்லை. எந்த சூரிய உதயத்தில் பிறந்தாரோ அந்த சூரிய உதயத்தில் அவருக்கு ஆதாயம் இல்லை, வேறு சூரிய உதயத்தில் அவருக்கு சிற்றின்பங்கள் கிடைக்கிறது, இல்வாழ்க்கை சுகங்களில் திளைத்து நிற்கிறார், சிற்றின்பங்களில் அதிக ஈடுபாடுகளை கொள்கிறார். அப்ப சுக்கிரன் எப்பொழுதுமே ஸ்தான வளத்தை பெற்று யோகாதிபதிகள் தொடர்புல இருக்கிறதா 8ல நல்லது. அப்படி இருந்துட்டாருன்னா இந்த ஊர் இல்லாம வெளியூர் சென்று அங்கு செல்வ செழிப்போடு பெயர் புகழோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நிலையை கொடுக்கிறதுன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.